ஹலோ வீவர்ஸ், இப்போ நம்ம 10th மேக்ஸ் சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.4ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். டிட்டர்மைன் வெதர் தி கிராஃப் கிவன் பிலோ ரெப்ரசன்ட் ஃபங்க்ஷன்ஸ். கீழே கொடுத்துருக்குற கிராஃப்லாம் வந்துட்டு ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிவ் ரீசன் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ் கன்சர்னிங் ஈச் கிராஃப். நம்ம கிராஃபாக இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்குரிய ரீசனையும் நம்ம எழுதணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ இந்த 4 கிராஃப் கொடுத்துருக்காங்க. இந்த 4 கிராஃபும் வந்துட்டு ஃபங்க்ஷனாக இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டை யூஸ் பண்ணுவோம். வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்னால் இப்படி ஒரு கோடு போட்டு பார்க்கணும் அந்த கிராஃப் மேலே. அந்த கோடு வந்துட்டு அந்த கிராஃப் மேலே ஒரே ஒரு பாயிண்டில் டச் ஆச்சுன்னா அது வந்துட்டு ஃபங்க்ஷன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே டச் ஆச்சுன்னா அது ஃபங்க்ஷன் கிடையாது. அவ்வளோதான். ஓகேவா? அதுக்கு பேர் தான் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டு. இப்போ இதுதான் அந்த கிராஃபு. இந்த கிராஃப் மேலே ஒரு கோடு போடணும். இங்கே போடலாம், இங்கே போடலாம், எங்கே வேணால் போட்டுக்கலாம். ஓகேவா? நான் இப்படி போடுறேன். இப்போ இந்த வெர்டிக்கல் லைன் வந்துட்டு இந்த கிராஃபில் எத்தனை இடத்துல டச் ஆகிருக்கு? இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஒரே ஒரு பாயிண்டில் டச் ஆச்சுன்னா தான் அது ஃபங்க்ஷன். மோர் தென் ஒன் பாயிண்டில் டச் ஆகிருக்கிறதுனால இது ஃபங்க்ஷன் கிடையாது. அப்போ எப்படி எழுதணும்னா, சின்ஸ் தி வெர்டிக்கல் லைன் meets the graph at 2 points, it does not represent a function. Represent a function. ஓகேவா? என்ன எழுதியிருக்கேன்னா, த வெர்டிக்கல் லைன்ஸ் மீட்ஸ் தி கிராஃப் அட் 2 பாயிண்ட்ஸ். வெர்டிக்கல் லைன் வந்துட்டு கிராஃபை 2 இடத்துல மீட் பண்ணுது. அதனால தான் இட் டஸ் நாட் ரெப்ரசன்ட் அ ஃபங்க்ஷன். இது ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னு எழுதிட்டோம். அடுத்ததில் வரைஞ்சி பார்ப்போம். இதில் ஒரு கோடு வரைவோமா? இப்படி இதுதான் அந்த கிராஃபு. அந்த கிராஃப் மேலே இப்படி ஒரு கோடு வரைகிறேன். கோடு வரைஞ்சால் ஒரே ஒரு இடத்துல தான் மீட் பண்ணுது. அப்போ இது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? அப்போ திஸ் கிராஃப் represents a function. ஓகேவா? represents a function because ஏன்னு எழுதணும் இல்லையா? because the vertical line touches the graph at only one point. ஓகேவா? இந்த கிராஃப் ஒரு ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் த வெர்டிக்கல் லைன் வந்துட்டு டச்சஸ் தி கிராஃப் அட் ஒன்லி ஒன் பாயிண்ட். ஓகேவா? ஒரே ஒரு பாயிண்டில் தான் டச் பண்ணுது. அதனால இது ஒரு ஃபங்க்ஷன். அடுத்து இதில் வரைஞ்சி பார்ப்போம். ஒரு வெர்டிக்கல் லைனு இப்படி வரைஞ்சிக்கலாம், இப்படி வரைஞ்சிக்கலாம், எங்கிட்ட வேணால் வரைஞ்சிக்கலாம். சும்மா இப்படி வரைகிறேன். ஓகேவா? இது எத்தனை இடத்துல மீட் பண்ணுது? இங்கே 1 2 3 இடத்துல மீட் பண்ணுது. அப்போ இதுவும் ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேவா? இது எப்படி எழுதணும்னா, சின்ஸ் த வெர்டிக்கல் லைன் மீட்ஸ் தி கிராஃப் at 3 points, the graph does not represent a function. Does not represent a function. ஓகேவா? இந்த வெர்டிக்கல் லைன் வந்துட்டு அந்த கிராஃபை 3 இடத்துல மீட் பண்ணுறனால 3 பாயிண்டில் இந்த கிராஃப் வந்துட்டு ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னு எழுதியாச்சு. அடுத்து இதில் பண்ணி பார்ப்போம். இப்படி ஒரு கோடு போடுவோம். இப்படி போடலாம், இப்படி போல் எங்கே வேணால் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்படியே போடுறேன் சும்மா. இப்போ எங்கே மீட் பண்ணுது? இந்த ஒரு இடத்துல தான் மீட் பண்ணுது. அப்போ திஸ் கிராஃப் ஒரு இடத்துல மீட் பண்ணால் அது ஃபங்க்ஷன் தானே. அப்போ திஸ் கிராஃப் ரெப்ரசன்ட்ஸ் அ ஃபங்க்ஷன். பிகாஸ் the vertical line touches the graph
at only one point. ஓகேவா? இது வந்துட்டு இந்த கிராஃப் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் தான். ஏன்னா இந்த வெர்டிக்கல் லைன் வந்துட்டு கிராஃபை ஒரே ஒரு பாயிண்டில் டச் பண்ணுது அப்படின்றது தான். திஸ் கிராஃப் ரெப்ரசன்ட்ஸ் அ ஃபங்க்ஷன் பிகாஸ் த வெர்டிக்கல் லைன் டச்சஸ் தி கிராஃப் அட் ஒன்லி ஒன் பாயிண்ட் ஒன்லி. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.